ஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். மறுவேன் உனது அடியார் திருக்கூட்டம் மறுவி வஞ்சம் ஒருவேன் மகளிர் விழிக்கடை நோக்குக்கு உளம் பதைத்து வெறுவேன் அடிமையும் என்னால் உனது அருள் மேவுவனோ. திருவாவடுதுறை தேவே பஞ்சாக்கர தேசிகனே. ஆனந்த குத்தருடன் மயிலம்மை செய்யும் தானம் தவத்து உருவா தன்னிகர் அல்லாது உதித்து ஞானம் தலைத்து ஓங்க நாடும் அடியார்க்கு அருளும் தீனபந்துவாம். திருவாவடுதுறை சிவஞான தேசிகனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரைகின்ற சோமசுந்தர பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சித்தாந்த சரபம் ஆனந்தராசனையா அவர்களுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். இன்றைக்கு உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை என்கின்ற அற்புதமான நூலை சிந்திப்பதற்கு இங்கே எழுந்தள்ளியிருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். மெய்யன்பர்களே, உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்களை அருளி செய்திருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் சிவப்பிரகாசம் என்கின்ற நூலை தொடங்கி ஞான வாய்மை வரைக்கும் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்னும் அதில் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றது. அதற்கு இடையில் நம்ம இந்த 2 நாட்கள் முழுவதுமாக சிந்திப்பதற்கு போற்றி பகருடை என்கின்ற அற்புதமான நூலை வைத்திருக்கின்றோம். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த போற்றி பகருடை என்பது ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய நூல், தனித்தனி பாடல்களாக இருக்காது. பல் தொடைகள், அதான் பகருடையின் பேர். பல கன்னிகளை கொண்ட நூலாக இருக்கின்றது. இதை முழுமையாக சிந்தித்தால் தான் இதனுடைய பொருளே நமக்கு இன்பமாக விளங்கும். அந்த வகையில் இந்த 2 நாட்கள் நாம் இந்த நூலை சிந்திப்பதற்கு மேற்கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு. திருவாசகத்தில் பவன் எம்பிரான் பனி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே. புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே என்ற பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். இதில் எம்பிரான் எம்பிரான் எம்பிரான்னு 4 முறை அமைத்திருக்கின்றார். இதில் பவன் என்பது இங்கே பவன் சிவன் வணக்கம்மா அவன் புவன், இந்த 4 சொற்களும் யாரை குறிப்பது தான்? சிவபெருமானை குறிப்பது தான். ஆனால் இந்த 4ற்கும் பொருளை பார்த்தால் வேறு மாதிரி இருக்குது. பவன் என்ற சொல் தானே எல்லாவற்றிற்கும் முதன்மையாகி மற்ற எல்லாவும் எல்லா பொருளும் இவரிடமிருந்து தோன்றுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த கருத்தை சொல்லுவது தான் பவன். அப்படிப்பட்ட பவன் எம்பிரான் நமக்கு தலைவன். பிரான், பிரான்னா தலைவன் பொருள். பிரான் அவன் அடுத்த இதில் வைக்கிறார். பவன் எம்பிரான் பனி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான்.
அந்த சிவபெருமான் பனிச்சடையை வைத்திருக்கின்றான், குளிர்ந்த சடையை. பனினா குளிர்தல். ஏன் குளிர்ந்த சடையை வைத்திருக்கின்றான்? சடைக்கு மேலே கங்கை இருக்கின்றது, எனவே அந்த சடை குளிர்ந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் மதியையும் வைத்திருக்கின்றான், திங்களையும் சந்திரனையும் வைத்திருக்கின்றான், எனவே அந்த சடை குளிர்ந்திருக்கின்றது. இந்த பொருள்கள் இருப்பதனால குளிர்ந்திருக்கலை, அவனுடைய சடையில் கங்கையும் மதியும் இருப்பதனால கங்கையும் மதியும் குளிர்ந்திருக்கின்றது. அப்படி தான் நாம கூறணும் பொருள். சிவன் எம்பிரான். சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் உடையவன் என்று பொருள். எந்த இடத்துல சிவன் வந்தாலும் அங்கே என்ன பொருள்? மங்களம். மங்களம் மங்களம் அப்படின்னா நன்மையை தரக்கூடிய பொருள். சிவன் என்ற நாமம் தமக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படின்னு நமக்கு அப்பர் சுவாமி பாடி அருளியிருக்கின்றார். அந்த நாமம் அவனுக்கு மட்டுமே உரியது. அப்படின்னா என்ன பொருள்? மங்களத்தையும் நன்மையையும் செய்யக்கூடியவன் சிவபெருமான் மட்டும்தான். எனவே சிவன் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி எம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் ஆகில் அவன் தனை யான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தாள் இவன் என்னை பல்நாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே. இது அப்பர் சுவாமி பாடல். இது திருநாவுக்கரசு மணிவாசக பெருமான் பாடல். இதுலேயும் அதே சொல்கள் தான், அதுலேயும் அதே சொல்கள் தான். சிவன், பவன், அவன். இந்த அப்பர் சுவாமி பாட்டில் என்ன காட்டுறார் அப்படின்னா, சிவபெருமானை சிவன், பவன் என்று பல்நாள் அழைத்து கொண்டே இருந்தாலே போதுங்கிறார். அப்படி அழைத்து கொண்டே இருந்தால் சுவாமி என்ன நினைப்பாராம்? இவன் என்னை கூப்பிடாமல் இருக்கவே மாட்டான், இப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு நாள் எதிர்ப்படுமானான். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் சுவாமியினுடைய பேரை வைக்கணும். நம்ம குழந்தைகளை கூப்பிடுவோம் நடராஜநாத சுவாமி அப்படின்னா அவர் என்ன செய்வார்? இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்னைய, இப்படி தான் இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு நாள் எதுக்கு வந்துடுவாராம் சுவாமி? அழைப்பு ஒளியான், இவன் கூப்பிடாமல் இருக்கவே மாட்டான் என்று சொல்லி ஒரு நாள் எதிர்ப்படுமே என்று அதை சொல்கிறார். ஆக இந்த குறைவில்லா மங்கள குணம் உடையவன் சிவன் என்கின்ற நாமத்தை கொண்டவன். அவன்னு சொல்லியிருக்கார். அவன் என்ற சொல்லுக்கு என் புன்மை கண்டும் சிறுமை கண்டும் இல்லையா அடிமையாக ஏற்கக்கூடியவன் அவன். அவன் அப்படின்னா அடிமையாக ஏற்கக்கூடியவன் யாரோ அவன் தான் சிவன். அந்த சிவனை மணிவாசக பெருமான் இங்கே அவன்னு வேற சொல்கிறார். சிவன், பவன், அவன், புவன். ஆக புவன் என்ற சொல்லுக்கு சுயம்பு என்று பொருள், சுயம் பிரகாசம். அப்போ ஒரு பாட்டில் சிவபெருமானை இத்தனை சொற்களால் நமக்கு காட்டியவர் மணிவாசக பெருமான். புவன் என்ற சொல்லுக்கு சுயம்பு, அவன் தானே தோன்றியவன், ஒளி வடிவானவன். அவனை தோற்றுவிக்கக்கூடிய பொருள் வேற இல்லை. அவன் தானே தோன்றியவன். எனவே அதோடு மட்டுமல்லாமல் தனக்குள் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொள்ளக்கூடிய உரிமை உடையவன் அவன் ஒருத்தன் தான். எல்லா தத்துவங்களும் கலைகளும் எல்லாம் ஒடுங்குது, மாயை ஒடுங்குது, ஆணவமலம் எல்லாம் ஒடுங்குது. எங்கே போய் ஒடுங்குது? அவனுக்குள்ளே தான் ஒடுங்குது. அவன் தான் சங்காரக்காரணன். சங்காரக்காரணன்னா என்ன பொருள்? ஒடுக்கத்தை செய்யக்கூடிய, ஒடுக்கம் என்கின்ற தொழிலை செய்யக்கூடிய தலைவன். அவனே முழுமுதற் சங்காரத்திற்கு உரியவன். இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குதல் தொழிலை செய்யக்கூடியவன் உருத்திரன்னு பார்க்குறோம். அந்த உருத்திரன் ஏகதேசத்தை தான் ஒடுக்க முடியும். எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த ஏகதேச புவனத்தை தான் ஒடுக்க முடியும் அவனால். ஆனால் சுவாமி தான் எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடிய உரிமை, வலிமை உடையவன், பேராற்றல் உடையவன். எனவே அவன் சங்காரக்காரணன் என்று சொல்லப்படுகின்றான். அதுதான் இங்கே புவன்னு காட்டுறார். புவன் அப்படிங்கிற சொல்லுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. அவன் சுயம்பு, அவனை தோற்றுவிக்க வேறு ஒரு ஆற்றலுடைய பொருள் இல்லை.
அவனே அத்தனையும் ஒடுக்கத்தையும் செய்யக்கூடிய பேராற்றல் உடைய பொருளாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஆக இத்தனை கருத்துக்களை ஒரு பாட்டில் வைத்து மணிவாசக பெருமான் நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார். அதுபோல இந்த போற்றி பகருடை என்கின்ற அற்புதமான ஒரு நூலில் உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சைவ சித்தாந்தத்தில் நம்ம இப்போது திருவாசகத்தில் முதல்ல சிவப்பிரகாசத்தில் முதல்ல இருந்து 100 பாடல்களில் என்னெல்லாம் படித்தோமோ, சிவஞான போதத்தில் முழுமையாக என்னெல்லாம் படிக்க போகிறோமோ இல்லையா, சாத்திர நூல்களில் என்னெல்லாம் கருத்து இருக்கோ, இந்த முழுமையையும் இந்த போற்றி பகருடை என்கின்ற ஒரு அற்புதமான நூலில் நமக்கு காட்டி அமைத்திருக்கின்றார். நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக நூலினுடைய ஆசிரியரை பற்றி சிந்திப்பது என்பது மரபு. அந்த மரபு பற்றி உமாபதி சிவாச்சாரியாருடைய வாழ்க்கை உங்களுக்கு வரலாறு அறிந்திருந்தாலும் ஒரு சில செய்திகளோடு நம்ம தொடர்ந்து நூலுக்குள்ளே செல்வோம். உமாபதி சிவாச்சாரியார் பெருமையுடைய தில்லையில், அங்கே தில்லையில் சிவபெருமானை பூசிக்கக்கூடிய அந்தணர்களுள் ஒருவர். அவருடைய அந்த அந்தணர் மரபிலே திரு அவதாரம் செய்தவர். அவருடைய பெற்றோர்கள் நடராஜ தீட்சிதர், கௌரி அம்மையார். இந்த இருவர்களுக்கும் மகவாக ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் பிறந்தவர் உமாபதி சிவம். இவருக்கே உரிய தனிச்சிறப்பு எது? நம்ம முதல் நாளே பார்த்தோம். எல்லோருக்கும் அந்த பெற்றோர்கள் இட்ட திருநாமம் ஒன்று இருக்கும். தீக்கை பெற்ற பிறகு தீக்கை நாமம், தீக்கா நாமம் இருக்கும். ஆனால் இவருக்கு உமாபதி சிவாச்சாரியார், இவர் பிறப்பே அந்தணர் மரபில் பிறந்து சிவதீக்கை பெற்றவர். எனவே குருநாதர் எடுத்து மறைஞான சம்பந்தர் எடுத்து தீக்கை பெற்றாலும் இவருக்கு அந்த தீக்கை நாமம் என்ற ஒரு தனியாக இல்லை. உமாபதி சிவம் என்கின்ற பெயரே அவருக்கு தீக்கை நாமமாகவும் இருந்தது. அவர் அந்த இளமையிலேயே சிவ பேரொளிப்பு மிகுந்த ஆன்மாவாக இருந்தார். மந்திரமூர்த்தி தீட்சிதரிடம் ஸ்ரீ வித்யா உபதேசம் பெற்றவர். அவர் வித்யா உபதேசம் பெற்றது அந்த மந்திரமூர்த்தி தீட்சிதர். அந்த தீட்சிதரோட பேர் மந்திரமூர்த்தி. அவரிடம் வித்யா உபதேசம் பெற்று சிவபூஜை செய்த இவருடைய ஒரு செய்தி, இவர் அந்த ஸ்ரீவித்யா உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை வைத்து பூசை செய்த ஸ்ரீசக்கரம், இவர் பூசை செய்த ஸ்ரீசக்கரம் இன்றும் தில்லையில் சிவகாமி அம்மை சன்னதியில் அந்த அம்மையினுடைய திருவடியில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஸ்ரீசக்கரம் அது உமாபதி சிவாச்சாரியார் அருளிய பூசித்த ஸ்ரீசக்கரம். உமாபதியார் பூசித்த நடராஜ திருமேனி, அதைத்தான் இன்று நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் வச்சு ஞானமா நடராஜ மூர்த்தியை பூசித்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஞானமா நடராஜ மூர்த்தி யார்? உமாபதி சிவம் வழிபாடு செய்தது. எனவே திருக்கைலாயப்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் தினந்தோறும் சன்னிதானம் அதை பூசிக்கிறார்கள். அது அந்த இடத்துக்கு போனாவே நமக்கு அதுதான் நினைவுக்கு வரும், உமாபதி சிவாச்சாரியார் பூசித்த ஞானமா நடராஜ பெருமான் அப்படின்ட்டு. ஏன் சரி, எனவே ஆதீனத்துக்குள்ளே இருக்கு சாமி தினமும் பூசிப்பாங்க. இவர் மறைஞான சம்பந்தரால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய உபதேசத்தை பெற்று பல நூல்களை அருளியிருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் சிறப்பாக இன்று பார்க்கக்கூடிய போற்றி பகருடை என்கின்ற அற்புதமான நூல். இந்த நூல் சாத்திரத்தில் தோத்திரம் என்று போற்றப்படக்கூடிய நூல். அப்போது தோத்திரத்தில் சாத்திரம்னு இருக்கா? திருமந்திரம். இவர் இந்த நூலினுடைய சிறப்பு எது அப்படின்னா, தன்னை ஆட்கொண்ட மறைஞான சம்பந்த பெருமானை தில்லை கூத்தனாகவே நினைத்து அமைத்த இந்த நூல் தன்னுடைய குருநாதருக்கு அவரை போற்றி செய்கின்ற வகையிலே சாத்திரத்தில் தோத்திரம் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த சாத்திர நூலில் இது சாத்திர நூல் தான், போற்றி அமைத்து பாடியதனால் இதை தோத்திரம் ஒரு கருத்து. 14 போற்றிகளை அமைத்து பாடுகின்றார். 14 என்று சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்? சாத்திர நூல்கள் 14 இல்லையா? அதனால் இது சாத்திரத்தில் தோத்திரம். சில எண்கள் இருக்குது, அந்த எண்களை நினச்ச உடனே நமக்கு இந்த சாத்திரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நினைவுக்கு வரணும். ஏன் சரி, ஆக அப்படிப்பட்ட நூலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆன்மாக்கள் உய்தல் பொருட்டு
எம்பெருமான் அந்த கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து சுத்த நிலைக்கு சென்று சேர்க்கின்ற வரைக்கும் ஒரு தொடர்பு செய்தியாக அந்த செயலுக்கெல்லாம் நன்றி பாராட்டும் விதமாக இது முழுக்க முழுக்க நன்றி பாராட்டுகின்ற நூல் தான். ஏன் எப்படி மணிவாசக பெருமான் கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல் எல்லாம் பதிவு செய்தாரோ அதுபோல் முழுக்க முழுக்க என்ன நூல் தான் இது? நன்றி பெருமானுக்கு. ஏயா அந்த இவ்வளவும் செய்கின்றானே, அவனுக்கு என்ன கைமாறு நாம் செய்ய போகிறோம்? கைமாறு ஒன்றும் கருதா நாயேன்றார் மணிவாசகர் இல்லையா? நமக்கு என்ன கைமாறு இருக்குது? அவன் அவ்வளோ செய்கிறானே, அவன் என்ன செய்கிறானே நமக்கு புரிய மாட்டேன், தெரிஞ்சும் நன்றி சொல்லாமல் தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போது அவன் என்ன செய்கின்றான், அவன் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா எத்தனை பிறகு எடுத்தாலும் பத்தாது இல்லையா? அதை உமாபதி சிவாச்சாரியார் மனதில் கொண்டு இந்த போற்றி பகருடை என்கின்ற நூலில் முழுக்க 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 எம்பிரானுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நூலை அமைக்கின்றார். அப்போது தினந்தோறும் இந்த போற்றி பகருடைய நூலை படித்தாலே போதும் தான். முழுக்க எப்படி சிவபுராணம் 95 வரிகள் மனப்பாடமாக இருக்குது, இதுவும் 95 அடிகள் தானே. அதை மாதிரி இதையும் என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். ஏன் படிச்சிடலாம் தானே, படிச்சிடலாம் அது இருக்குமையா, உமாபதி சிவம் கொடுப்பாரு. படிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாவே அடுத்த நம்ம எப்பயுமே அதுதான். ஒரு அடி நம்ம வைக்கிறோம்னா சுவாமி 9 அடி 10 அடி கொண்டு வைப்பார். ஆமாம், சரி, இப்போ நூலுக்குள்ளே போகலாம். எல்லார்ட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இந்த நூலை தொடங்குகின்ற பொழுதே மங்கள சொல் கொண்டு தொடங்குகின்றார். பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேலிர் ஆங்கவர்கோன் மாமண்ணு சோதி மணி மார்பன் நா மண்ணும் வேதம் வேதாந்தம் நடுவே தம் போதத்தால். அங்கே சேர்த்துருந்தா அதை பிரிச்சுக்கோங்க. வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால். அங்கே நடுவே தம் சேர்த்துருந்தால் பிரிச்சுக்கோங்க. நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணிச்சூள் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. இது மற்ற நூல்கள் போல் கடினமாக இருக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தாவே எளிமையாக புரிந்து கொள்கின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட நூல் தான். அதனால தான் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணுவதற்கு எளிமையானது தான். சரி, எந்த ஒரு நூலை தொடங்கினாலும் மங்கள சொல் கொண்டு தொடங்குவது சான்றோர்களுடைய மரபு. அந்த வகையில் பூ, உலகம், சூரியன் இதெல்லாம் மங்கள சொல். பூமேவும் இந்த கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை அதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு தொடங்கக்கூடிய நூல்களாக நம்ம பார்க்கின்றோம். பூ மண்ணுனா நிலைத்திருக்கக்கூடிய. பூ என்று சொன்னாலே அது எதை குறிக்கும்? தாமரையை குறிக்கும். அந்த தாமரை இங்கே இந்த வெள்ளை தாமரை, செந்தாமரை என்று 2 இருக்கின்றது. இந்த பிரமன் என்ற பொழுது அவன் வெள்ளை தாமரையில் இருப்பானா செந்தாமரையில் இருப்பானா? கலைமகளோடு இருக்கும்போது வெள்ளை தாமரையில் இருப்பான். தனியாக இருந்தால் அவன் செந்தாமரையில் தான் இருப்பான். கலைமகள் கணவன் என்கின்ற பொழுது அவன் வெந்தாமரை இருப்பான். இங்கே பூ மண்ணு நான்முகத்தோன். எனவே பூவில் நிலைத்து இருக்கக்கூடிய நான்முகத்தோன் பிரம்மன். புத்தேலிர், தேலிர் என்றால் தேவர்கள்.
புத்தேலீர் அப்படின்னா தினம் தினமும் புது புது அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தேவர்கள். தேவர்கள் அதுதான் இல்லையா? தேவர்கள்னாவே இன்பத்தை அனுபவிப்பவர்கள். அந்த மேலுலகத்தில் அங்கே புது புது அனுபவங்களாம், புது புது போகங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். எனவே புத்தேலீர்னு சொல்கிறார். ஆங்கு அவர்கோன், அங்கே அந்த புது புது அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தேவர்களினுடைய தலைவன் யார்? இந்திரன். ஆங்கு அவர்கோன் மா மண்ணு, மா மண்ணு, மண்ணி இருக்கின்ற மா. இங்கே சோதி மணிமார்பன். சோதி என்று சொன்னாலே அது அங்கே திருமால் இல்லையா? மாமண்ணு சோதி மணிமார்பன். ஏன் அவனுடைய மார்பு சோதி உடையதாக இருக்கின்றது என்று சொன்னால், பார்க்கடலை கடைகின்ற பொழுது நிறைய பொருள்கள் உள்ளிருந்து வருது. முதல்ல என்ன வந்தது? ஆழகால விடம். அதற்கு பிறகு காமதேனு, உச்சை சிரமஸ் அப்படின்னா வானில் பறக்கக்கூடிய அந்த இந்திரன் பறக்கக்கூடிய வெள்ளை குதிரை. முதல்ல காமதேனு வந்துச்சான், அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை வந்ததாம், அப்புறம் ஐராவதம் வந்ததாம். இதெல்லாம் இந்திரன் எடுத்துக்கிட்டான். ஐராவதம், வெள்ளை குதிரை இதெல்லாம். அடுத்தது கௌஸ்துப மணி. அது ஒரு சிந்தாமணின்னு, அது பேர் பெற்ற மணி, சிறந்த மணி. அந்த கௌஸ்துப மணியை திருமால் தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டாராம். எனவே மணிமண்ணு மணி அவனுடைய மார்பு ஒளி நிறைந்ததாக இருக்கின்றதாம். அந்த கௌஸ்துவ மணி அதுதான் யார்? திருமகள். திருமகள் லட்சுமி, திருமகள். கற்பக விருட்சம் இதெல்லாம் அந்த பார்க்கடலில் வந்தது. அப்சரஸ்கள். அப்சரஸ்கள்னால் யார்? ரம்பா, மேனகை போன்ற பெண்கள், தேவலோக பெண்கள். இவங்கெல்லாம் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்தாங்களாம். மகாலட்சுமி, வருணனினுடைய குடை, பஞ்சசன்யம் அந்த சங்கு இல்லையா? அதையும் இவர் தன்வந்திரி, இவங்கெல்லாம் இது எல்லாமே எங்கேருந்து வந்தது? பார்க்கடலிலிருந்து வந்தது. இப்படி வந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்கவுங்களா. திருமால் அந்த திருமகள் என்று போற்றப்படுகின்ற அந்த கௌஸ்துவ மணியை எடுத்து தன்னுடைய மார்பில் சூட்டி கொண்டாராம். மா மண்ணு சோதி மணி மார்பன். நா மண்ணும் வேதம் வேதாந்தம். நா மண்ணும் அந்த நாவிலிருந்து கூறப்படுகின்ற வேதங்கள், வேதங்கள் வேத விற்பன்னர்கள் அவர்கள் சொல்லுகின்ற வேதங்கள். வேதாந்தம், வேதம் வேதாந்தம், வேதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய உபநிடதங்கள். வேதம், வேதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய உபநிடதங்கள். வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன். இவையெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாவித பொருள்களையும் விளக்கம் செய்யும்படியாக விந்து தத்துவம் நாத தத்துவம். எங்கே படித்தோம்? சுத்த தத்துவத்தில். நாத தத்துவம் விந்து தத்துவம், அது சிவம் சக்தி என்கின்ற தத்துவம். அப்போ வேதம் வேதாந்தத்தின் முடிவு இவை எல்லாமே சொல்லக்கூடிய இடம் எது? நாதம் விந்து என்கின்ற தத்துவம். சுத்த தத்துவத்தில் இருந்து புறப்படுகின்றவை வேதம் வேதாந்தம் எல்லாம். அதை இங்கே சொல்கிறார். வேதம் வேதாந்தம் நடுவே இல்லை, வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம். விளக்கம் அதை சொல்லுகின்ற நாத தத்துவமும் விந்து தத்துவமும் இல்லையா? சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும். விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே. நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால். இந்த நாதம் நாதாந்தம் அதற்கு இடையே இருக்கக்கூடிய ஆமளவும் தேட தத்தம் போதத்தால் நடுவே தம் போதத்தால். இந்த தத்துவங்கள் வேதத்தையும் உபநிடதத்தையும் காட்டுகின்றது. இவர்கள் அதை சொன்னவர்கள் இந்த பிரம்மனும் திருமாலும், இவர்கள் நடுவே தம் போதத்தால்
இப்படி எம்பெருமானே இத்தனையும் கொடுக்க இவர்கள் என்ன செஞ்சாங்க, தம் அறிவு கொண்டு இயன்ற வரைக்கும் தேடுவோம் அப்படின்னு தேடுறாங்களாம். யார? பெருமானை. ஆமளவும், முடிந்த அளவு ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை. அவன் அவர்களுக்குரிய தேடல்களுக்கெல்லாம் அகப்படுவானா? அளவிறந்தவன் அவன். அளவிறந்தவன் என்ன பொருள்? அவனெல்லாம் எல்லை சொல்ல முடியாது. காலை, இடம், எல்லை, இந்த மூன்றுக்குள்ளெல்லாம் பெருமானை அடக்க முடியாது. அளவிறந்த அப்பாலை, அப்பாலுக்கும் அப்பாலானவன். ஏன் அப்பாலை சேம ஒளி. அவன் எப்படிப்பட்ட ஒளி? சேம ஒளி. சேமம்னா என்னது? உயிர்களுக்கு என்றும் நன்மையை கொடுக்கின்ற ஒளி. சேமமாக இரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் சேமம் அப்படின்னா சேமம், அது என்றைக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒளி. அப்படிப்பட்ட சேம ஒளியை எவரும் தேரும் வகை. இவர்கள் அளவிறந்து, இவர்கள் தம்போதத்தால் தேட, இவன் எவரும் தேரும் வகை, எல்லோரும் பார்க்கும்படியாக எங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறாரா? தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றாராம். அங்கே விட்டுட்டு இவங்க ரொம்ப தேடுறாங்க போல் இல்லையா? அதான் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூது போகிறார் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக சுவாமி தூது போகிறார்ல, அந்த நேரத்துலேயும் சொல்லுவார். 2 இடத்துல பெரிய புராணத்தில் அதை காட்டுறார். பறவைக்காக தூது போகிறார் இல்லையா? பறவை நாச்சியார் வீட்டில் 2 தடவை போகிறார் சுவாமி. அப்போ சொல்கிறாரு, இந்த பிரம்மனும் திருமாலும் மேலையும் கீழேயுமா பறவையும் பன்றியம்மா தேடி போனதுக்கு பறவை நாச்சியார் அம்மா வீட்டில் இருந்தாவே அங்கே பார்த்துருக்கலாமே இல்லையா? அந்த நிலையில தானே உட்காந்துருந்தார் வாசலில். இங்கே வந்து அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தா பெருமானுடைய முடியையும் பார்த்துருக்கலாம், அடியையும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு காட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் காட்டுறாரு. அப்பர் சுவாமி பைங்கிலி பல தலங்களை தரிசித்து கொண்டு திருப்பைங்கிலிக்கு வர்றார். அந்த நேரம் இரவு ஆயிடுச்சு. இரவு ஆனோடனே அவருக்கு பாதை தெரியலை. இப்போ பசி வேற இருக்குது. வர்றார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே பைங்கிலியில் இருக்கிற பெருமான் என்ன செய்கிறாராம், பொதிச்சோரை வைத்துக்கொண்டு சாலையெல்லாம் சோலையாக்கி கொண்டு, எங்கள் ஊர்லலாம் சோலையெல்லாம் சாலையாக்குறாங்க இப்போ, சாலையெல்லாம் சோலையாக்கி கொண்டு நீரும் உணவும் வைத்துக்கொண்டு உட்காந்துருந்தாராம், அமர்ந்திருந்தாராம். எப்படி அமர்ந்திருந்தார்னா, அப்பர் சுவாமி இப்படி வந்தால் அவர் என்னையவே நினச்சிக்கிட்டு வருவான். நேராக இருந்தால் கூட அவன் பார்க்க மாட்டான். அவன் பார்க்கும்படியாக ஒரு ஓரமாக உட்காந்துருந்தா கூட பார்க்க மாட்டாராம். அப்பர் சுவாமி நடந்து வரும்போது இவர் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தா பார்க்க மாட்டாராம். அதனால் இவர் பார்க்கும்படியாக நடுரோட்டில் வந்து உட்காந்துருந்தாராம். அதை சொல்லும் போது சேக்கிலார் சொல்கிறாரு, இந்த அயனும் பிரம்மாவும் இங்கே வந்து உட்காந்துருந்தா கூட பார்த்துடலாமே இல்லையா? இப்படி இவங்க தேடி பறவையாக போய் தேடி போகணுன்னு என்ன இருக்குது? பன்றியாக போய் தேடி போகணுன்னு என்ன இருக்குது? இப்படி வந்து உட்காந்துருந்தா, சாலையில் உட்காந்துருந்தா கூட பார்த்துருக்கலாமே எம்பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் அப்படின்னு அதை 2 இடத்துல ரொம்ப நயமாக சேக்கிலார் சுவாமி நமக்கு காட்டி அருளுகின்றார். எனவே சுவாமி எப்பேற்பட்டவன், இவர்களுக்கு அடங்காத வகை நின்று, அதை இங்கே 2 பொருளில் சொல்கிறாங்க. அளவிறந்த அப்பாலை, அதாவது ஆமளவும் தேட, இவர்களுக்கு அகப்பட மாட்டான் என்று சொன்னால், அப்போ யாருக்குமே எல்லோரும் நினைக்கலாம், பிரம்மனுக்கு திருமாலுக்கே அகப்படாதவன் எப்படி நமக்கு எப்படி அகப்படுவான் அப்படின்னு அந்த ஒரு ஐயம் வந்துடும். அதாம்மா, அந்த பிரம்மாவுக்கு விஷ்ணுக்கே நமக்கு தேடி காண முடியாத பொருள் என்று பெருமானை காணவே முடியாத பொருளை ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக அடுத்து உடனே வச்சுட்டார் பாருங்க. ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி, அவன் அவர்களுக்கு அகப்பட மாட்டான், அன்போடு அழைக்கின்ற அன்பர்களுக்கு சேம ஒளி. உடனே அதான் சொன்னோம்ல, சிவன் என்று அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பு ஒளியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே என்று வரக்கூடியவன் அவன் சேம ஒளி. எவரும் தேரும் வகை, எல்லா ஆன்மாக்களும் தேறுகின்ற வகை. தேறுகின்ற வகைனா என்னது? உய்யும் வகை. உய்யும் பொருட்டு எம்பெருமானுடைய திருவடியை பார்த்தா உய்தல். அப்படி உய்யும் பொருட்டு மாமணி சூழ், மணிகள் நிறைந்திருக்கின்ற அழகான அந்த தில்லை அம்பலத்திலே மன்றுள், மன்றுனாவே தில்லை தான், மன்று மன்றம் இல்லையா? அம்பலம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதை தான் குறிக்கின்றது?
தில்லை மன்றுள் நிறைந்து நிறைந்து மன்றுள் நிறைந்து அங்கே அளவிறந்தன்னு சொல்லியாச்சு. அப்போ அவன் அளவிறந்தன்னு சொல்ல முடியாது. மன்றுள் நிறைந்து, இங்கே நிறைந்துன்னா வெளி, பரவெளி, பரவெளி. அவன் ஆகாயத்தானமாகத்தானே அங்கே சொல்லப்படுகின்றது. நிறைந்து, அப்படி அந்த மன்றில் நிறைந்து நின்று, நிறைந்து ஏன் அங்கே இருக்கிறான்? அளவிறந்த சேம ஒளி இந்த மன்று தில்லை அந்த மன்றத்துக்குள்ளே ஏன் நிற்கணும்? சபைக்குள்ள பிறவி வழக்கு அறுக்க. அப்போ தில்லையில் திருநடனம் புரிவது என்பதே எதற்காகத்தான்? ஆன்மாக்களினுடைய பிறவி வழக்கு. பிறவி அது வழக்குன்னு சொல்லிட்டார். வழக்குனா என்னது? வழக்கம்தானே போக்குவரவு புரிகிறது அப்படின்றீங்க என்னவா? அது வழக்கு. அது என்ன சொல்கிறது? எப்போ வர்றது தான் இல்லையா? தொடர்ச்சியாக வருவது தானே. ஏன் தொடர்ச்சியாக வருது? கண்மம் தொடர்ச்சியாக இருப்பதனால பிறவியும் தொடர்ச்சியாக வருது. அதான் வழக்கு இல்லையா? வழக்கு. ஏன்னா அதுக்குரிய ஏது இருக்குது. ஒரு பிறவி வருது அப்படின்னா ஏது காரணம் இருக்குது. அதனால் அது வழக்குன்னு சொன்னார். பிறவி வழக்கு அறுக்க. இப்படி தொடர்ந்து வருகின்ற பிறவி என்கின்ற வழக்கினை அறுக்க. வழக்கு. அதனால தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழக்கு தொடுத்தாரோ சுவாமி? அந்த பிறவியும் கொடுத்து அறுக்க. வழக்கு அறுக்க. நின்ற நிறுத்த நிலை போற்றி. இங்கே மன்றுள், இங்கே இதை மட்டும் குறிச்சிக்கோங்க. அதில் மன்றுள் நிறைந்த நிலை என்பது அருவம். அருவம். அருவம்னா என்னது? ஞான பரவெளி. சுவாமி அங்கே அருவமாக இருக்கிறார். சேம ஒளி என்பது அருவுருவம். சேம ஒளி என்பது அருவுருவம். அந்த ஒளி தீபம் இல்லையா? அதுக்கு உருவமும் சொல்ல முடியாது, அருவமும் சொல்ல முடியாது. இங்கே சேம ஒளி என்பது அருவுருவம். நின்ற நிறுத்தம். நின்ற நிறுத்தம். நிறுத்தம்னா என்னது? அதுக்கு தான் அப்போ நடனம்னு இருக்கே. அதுக்கு எந்த சொல்ல சொல்லணும்? நடனம் என்பது வேண்டும்போது ஆடுவது. நிறுத்தம் என்பது நித்தம் ஆடுவது. நித்தம். நிறுத்தம்னா நடனம் தான். ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. நிறுத்தம்னா நித்தம், நித்தம் ஆடக்கூடியது. அது உருவம். அப்போ ஒரு பாட்டில் எம்பெருமானுடைய அருவுருவத்தை சொல்லி, அருவம், அருவுருவம், உருவம், இந்த மூன்றையும் இங்கே சொல்கிறார். மன்றுள் நிறைந்து என்பது அருவம், சேம ஒளி என்பது அருவுருவம், நின்ற நிறுத்தம் என்பது உருவம். அம்பலத்து ஆடுவான் அழகில் சோதியான். அம்பலத்து ஆடுவான். சோதி சேம ஒளி. அங்கே அழகில், இங்கே அளவிறந்த. அந்த பாட்டில் இல்லையா? சேம ஒளி. நின்ற நிறுத்தம். இங்கே பிறவி வழக்கு அறுத்தல். பிறப்பருக்கும் பிஞகன். பிறப்பு அறுக்கும் பிஞகன். சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார் இல்லையா? நிறுத்தம் என்பது ஐந்தொழில் நடனம். அதான் வேறுபாடு. நடனம்னா நடனம், அது ஒரு கலை. நிறுத்தம் என்பது ஐந்தொழில் நடனம். இந்த ஐந்தொழில் நடனத்தை இவன் ஒருத்தன் தான் செய்ய முடியும். ஏன்? நிறுத்தம். நின்று நிறுத்த நிலை போற்றி. அப்படி உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்ற பெருமான் திருநடனத்தை மேற்கொண்டு நிறுத்தம் செய்கின்றானே, அந்த நிலைக்கு போற்றி. முதல்ல நம்ம உயிர்களுக்கு அவன் காவல் செய்கின்றான், ஐந்தொழில் புரிகின்றான். அந்த ஐந்தொழிலுக்கு நன்றி போற்றி என்று மாபதி சிவம் முதல் போற்றியை வைக்கிறார். நூல் இருக்கான்னு கேட்கணும். இதைத்தான் நமக்கு உண்மை விளக்கம் என்கின்ற நூலில் திருவாசகம், திருவதிகை மணவாசகம் கடந்தார். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், அதுதான் எந்தையார் பரதம் தானே என்று நமக்கு அதை சொல்லியிருக்கின்றார். ஆனந்த வாரிதியில், வாரிதினா கடல், ஆனந்த வெள்ளத்தில்
இந்த ஆன்மாக்களை அழுத்தச் செய்வது தான் என்னது? நம் தந்தையாகிய சிவபெருமான் ஆடுகின்ற பரதம். அங்கே பரதம்ங்கிறார் இல்லையா? அவனுடைய தந்தையார் பாதம் பரதம். அங்கே நடனம். இவன் நடனம் எதுக்கு செய்கின்றான்? திருநடனம் எதுக்கு செய்கின்றான்? ஐந்தொழில் புரிவதற்கு. ஆக நிறுத்தம் என்பது நித்தமும் ஐந்தொழில் புரிவதற்கு அவன் செய்கின்ற திருநடனம். ஏன் அந்த முதல்ல அவனுக்கு அந்த நடராஜ திருமேனியை பார்த்த உடனே நாம் சொல்ல வேண்டியது இதுதான். பெருமானே, நாங்கள் உய்வதற்காக நீ இப்படி கணந்தோறும் ஆடிக்கொண்டிருக்கின்றாயே. ஒருபோதும் அவன் நிறுத்துவதில்லை. நிறுத்தினா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆக ஒரு கணமும் அவன் திருநடனத்தை நிறுத்துவதில்லை. ஓயாது ஒளியாது தொழில் செய்கின்றான். நம்மளாவது ஓய்வு பண்ணி இப்படி ஒரு சனி ஞாயிறில் ஒரு ஏசி ரூமை போட்டு உட்காரவாது செய்கிறோம். அவனுக்கு ஏது ஓய்வு? ஏன் உண்ணாது உறங்காது இருந்தான். எனவே அடுத்து இப்படி அடுத்தது பாருங்க. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் காத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பு ஒளிய இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. குன்றாத பல்லுயிர். குன்றாதன குறைவில்லாதன்னு பொருள். குறைவில்லாத அப்படின்னா எண்ணிறந்த எண்ண முடியாது ஆன்மாக்களை. அது நம்ம பார்த்தோம் இல்லையா? துறந்தோர் துறப்போர் தொகைன்னு சொல்லியிருக்கார் உமாபதி சிவம். ஆன்மாக்கள் எண்ணற்றவை. எண்ணற்றவை. ஏன் இவ்வளவு என்று ஆன்மாக்களை கணக்கிட முடியாது. ஆக எண்ணற்ற உயிர்களை வெவ்வேறு படைத்தும் வெவ்வேறாக படைத்தும். அப்போது இங்கே உயிர்களை படைக்கிறானா? வெவ்வேறு படைத்துங்கிறாரே. அப்போ படைக்கிறதுனா என்னது? படைத்தல். அது உயிரா உடம்பையா? ஆக எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற உடம்புகளை படைத்து கொடுக்கின்றான். அதில் ரொம்ப நம்ம உறுதி யார் கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? உடம்பை அவன் படைக்கின்றான். உயிர்கள் படைக்கப்படுவது அல்ல. உயிர்கள் என்றும் உள்ள பொருள், அனாதி. ஏன் ஆன்மாக்கள் அனாதி, படைக்கப்படுவது அல்ல. இதில் ரொம்ப நம்ம உறுதியாக இருக்கணும். அதான் உண்மை. உறுதியாக இருக்கல என்ன உண்மை அது. ஏன் சரி அதுதான் படைக்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஆன்மா அனாதி. ஏன் எண்ணற்ற அவை காத்தும் படைத்தும் அவை காத்தும். படைக்கப்பட்ட பொருள்களைத்தான் காத்தும். ஏன் காக்கணும்? நாம் அனுபவிக்கும் பொருட்டு காக்க. ஏன் காத்தும் எல்லை இழைப்பு ஒளிய. எல்லை வரைக்கும் அது காலம் நியதி. நம்ம பார்த்தோம்ல நேற்று, நியதி. இந்த ஆன்மா இந்த போகங்களை இவ்வளவு காலம் எல்லை பலம் புதுமை நேற்று பார்த்தோம். அந்த காலம் வரை அனுபவிக்கும் வரை அவன் காத்துக்கிட்டு இருப்பான். அப்படி அனுபவித்த பிறகு இளைப்பு, நமக்கு இளைப்பு வரும். அவனுக்கு இளைப்பு இல்லை. இளைப்பு யாருக்கு? நமக்கு. அந்த இளைப்பு ஒளியும் பொருட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்க. அவன் என்ன செய்கிறான்? ஐயோ இப்படி ஆன்மா இப்படியே உழண்டுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு இளைப்பு ஒழிப்பதற்காக விட்டு வைத்தும். விட்டு வைத்தும் அப்படிங்கிறது இங்கே கொஞ்ச நாள் விட்டு வைப்பார். அப்படின்னா என்ன பொருள்? ஓய்வு கொடுக்குறார். ஏன் ஓய்வு கொடுக்குறாருன்னா, இந்த உடம்பிலிருந்து நீங்குவது ஓய்வு. தூள உடம்பு நம்மளிருந்து போவது என்னது? ஓய்வு. இளைப்பு ஒளிய விட்டு வைத்தும். விட்டு வைத்தும்னா நமக்கு அப்படியே எங்கேயாவது போய் உட்கார வச்சுட்டு இருப்பாருலாம் நினைக்கக்கூடாது இல்லையா? இல்லையா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனி போனம் கொடுப்பாரா என்ன? இல்லை, விட்டு வைத்தும். இளைப்பு ஒளிய விட்டு வைத்தும். தொல்லை உறும். தொல்லை உறும். தொல்லை உறும் அப்படின்னா அந்த தொடர்ந்து வரக்கூடிய பிறவிகளை அறுப்பதற்கு அனாதி காலம் தொட்டு தொடர்ந்து வருகின்ற
பிறவிகளை நீக்குவதற்கு அந்தம் நடு அடி நடு என்று அந்த என்ன அளவிறந்து வந்த வழி போற்றி அப்படிங்கிறார். அந்த இவன் நமக்கு இந்த புவன போகங்களை படைத்து கொடுப்பதற்கு அந்தம் நடு முடிவுன்னு இருக்குது இல்லையா? அது போகங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அவனுக்கு அந்தமும் இல்லை, நடுவும் இல்லை, முடிவும் இல்லை. அதை என்ன அளவிறந்து, அதிலெல்லாம் அவன் எண்ணப்பட மாட்டான். அவன் அளவிறந்தவன். அந்தம் நடு முடிவு அதெல்லாம் எதுக்கு? அவன் படைத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு. அவன் படைத்து கொடுக்குறான் இல்லையா? எப்போ கொடுக்குறான்? உலகம் தோன்றியது. நம்ம அதெல்லாம் முதல் நூற்பாவில் பார்க்குறோம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி. தோற்றி திதி ஒடுங்கி தோன்றுகின்ற பொருளெல்லாம் அது ஒரு காலம் வரைக்கும் இருந்து பின்பு ஒடுக்கத்துக்கு உரிய பொருள் தான். அதுபோல இங்கே தொல்லை உறும் அனாதி காலம் தொட்டு இந்த ஆன்மாக்களுக்கு புவன போகங்களை படைத்தும் அவை காத்தும் எல்லை ஒளிய இழைப்பு எல்லை இழைப்பு ஒளிய விட்டு வைத்துமாக இந்த தொழிலை அவன் செய்கின்றான். அப்படி பிறப்புகளை கொடுக்கின்ற பொழுது அவன் 4 விதத்தில் கொடுக்கின்றான். நம்ம அது பார்த்தோம் இல்லையா? அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம். இந்த 4 முறைப்படி அந்த பிறவி நமக்கு அமைகின்றது. அது என்னது? அண்டசம்னா என்னது? சம்னா தோன்றுவது, சகலமாக தோன்று. பங்கஜம் சொல்கிறோம் இல்லையா? பங்கஜம்னா என்ன பொருள்? பங்கயம்னா தாமரை, சேற்றிலிருந்து வருவது. அதுபோல் இங்கே அண்டசம், அண்டம் ப்ளஸ் சம், முட்டையிலிருந்து தோற்றுவிப்பது. அது மீன், பறவை, பல்லி இதெல்லாம். சுவேதசம் வேர்வையிலிருந்து தோன்றுவது, கிருமி இதெல்லாம், பேன், கிருமி இதெல்லாம் சுவேதசம். உற்பீசம், உற்பித் அப்படின்னா வித்து, விதை, சீடு, அதிலிருந்து வருவது, மரம், செடி அதெல்லாம். அடுத்து சராயுசம், சராயு அப்படின்னா கற்பப்பை, அதிலிருந்து தோன்றுவது, மக்கள், விலங்குகள் இதெல்லாம். இந்த 4 வகையில் இந்த படைப்புகளை நமக்கு இந்த தொல்லையுறும்னு இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைக்கு தான் இது பொருள். தொல்லையுறும் அனாதி காலமாக மலத்தில் இருந்தக்கூடிய உயிர்களை மீண்டும் பிறப்புக்கு கொண்டு வருகின்ற பொழுது 4 வகையில் உடம்புகளை கொடுக்கின்றார். இந்த 4 வகையில் தான் ஏதாவது ஒரு வகை நமக்கு அமையும். ஏன் அதை நமக்கு இப்படி சொல்கிறார்? அப்படி வந்த பெரிய வழி போற்றி. இப்படி இவற்றையெல்லாம் கடந்து அளவிறந்து கூற முடியாத நிலையில் முதல் நடு இறுதி என்று சொல்லக்கூடிய பெரிய செயல்களை நமக்கு செய்கின்றானே, அவனுடைய திருவடிக்கு போற்றி. அதாவது முழு கேவல நிலையில் இந்த ஆன்மாக்கு இப்படியாவது பிறப்புக்கு கொண்டு வந்து கொடுக்குறானே, இது ஒரு பெரிய வழி இல்லையா? அப்படி இந்த வழிமுறையை அவன் காட்டவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்மா எங்கே கிடக்கும்? கேவல நிலையிலே கிடக்கும். அதனால் நமக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்கிறார். அதனால தான் பெரிய வழிங்கிறார் இல்லையா? பெரிய வழி. அவன் பெரிய வழியாக இருந்து இந்த உயிர் ஆன்மாக்களுக்கு உடம்பை கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கின்ற பொழுது, அடுத்த இந்த பாட்டு பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அவன் அப்படி கொடுக்கின்ற பொழுது முந்து உற்ற. இந்த முதல் பாட்டில் தொல்லையுறும்னு சொன்னார், அது அனாதி காலம். அப்படி அனாதி காலம் முந்து உற்ற, முந்து பொருந்திய நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும். நெல்லுக்கு உமி தவிடு அது ஒரு உவமை. அதை 1 அதில் அப்படியே நம்பர் போட்டே வந்துடுங்க. ஏன் 1 நெல்லுக்கு உமி தவிடு. எப்படி நெல்லில் உமியும் தவிடும் அந்த நெல் முளைக்கின்ற பொழுதே சேர்ந்து இருக்கின்றதோ அதுபோல நெல் தெரியும், உமி தவிடுலாம் தெரியுமா? தெரியும், தெரியாது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அப்போ மிஷினில் வீட்டிலே நெல்லெல்லாம் அவிச்சு எடுப்பாங்க.
இப்போ இப்போ ஓரளவு இங்கே நான் சொல்லிடலாம். இன்னும் இந்த கல்லூரி பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொன்னால் நெல்லுன்னா என்னதுன்னே கேட்பாங்க. இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது இப்போது? நெல் தெரியுமா, உமி தெரியுமா? இந்த ஓமையெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லி விளக்க முடியாது. தவிட மாட்டுக்கு போடுறாங்களா? இப்போ தவிடத்தான் நமக்கே போடுறாங்க. அப்புறம் பிஸ்கட்லாம் அதில் தானே செய்கிறாங்க. ஆமாம், இல்லையா? சரி, நெல்லுக்கு உமி தவிடு. நெல் எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுதே அதில் முளைத்து வரக்கூடிய தவிடும் இருக்கின்றது, உமியும் இருக்கின்றது. அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி தான் பாடம் எடுக்கணும் இனிமேல், அப்போ தான் விளங்கும். நெல் தவிடு. நீடு செம்பில் காளிதமும். செம்பு இருக்கின்ற பொழுதே இயற்கையாகவே அதில் களிம்பு என்கின்ற அழுக்கோடு தான் இருக்கும். அந்த மெட்டல் வரும்போதே அப்படி இருக்கு. ஆக தொல்லை கடல் தோன்று வரும் எல்லாம். தொல்லை கடல் இருக்கின்ற பொழுதே அந்த கடலில் உப்பும் கலந்திருக்கின்றது. கடல் நீரில் உப்பும் கலந்திருக்கின்றது, இல்லையா? கடல் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கே கடல் நீர் எப்படி தான் இருக்குது? உப்பு தான் இருக்குது. உப்பு கலந்த வண்ணம் தான் இருக்குது. யாரும் உப்பை கொண்டு வந்து கொட்டலை, இல்லையா? ஆக கடல் தொல்லை கடல் தோன்ற. தொல்லைனாவே எப்போ அனாதியில் எப்போ முதல்ல கடல் இருக்கின்றதோ அப்பொழுதே அதில் கலந்த உப்பும் இருக்கின்றது. தோன்று வரும் எல்லாம் ஒருபுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். இதெல்லாம் ஒருபுடை உவமை தான், இல்லை ஓரளவில் இந்த உவமையை எடுத்துக்கிடணும். அப்படி ஒருபுடை உவமையாக கொண்டு இந்த ஆன்மா எப்படி இருக்கான்? உள்ளவாறு உண்டாய். உள்ளவாறு அனாதி காலம் தொட்டு ஆன்மா உள்ள பொருள், அப்படி இருக்கின்ற பொருள். உண்டாம் எப்படி இருக்குது? ஆனால் அருவமாய் எவ்வுருவும் ஆர்த்தே. அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. இந்த இது போன்று அந்த ஆன்மாவை பிணித்து இருக்கின்றது ஆணவ மலம். எல்லா உயிர்களையும் பிணித்து இருக்கின்றது இந்த ஆணவ மலம். அது எப்படி இருக்கின்றதா? உருவுடைய மாமணியை. அப்படின்னா என்ன பொருள்? அந்த ஆன்மாவை மாமணி போல பிரகாசமாக இருக்குதான். அப்படிப்பட்ட ஆன்மாவை இப்போ மணி, இந்த நாகத்துக்குள்ளே மணி வச்சுருக்கோம். நாகம் மணியை வைத்திருக்கோம். அதுபோல இந்த ஆன்மா எப்படி இருக்கின்றதா? வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல. இதுவும் அடுத்து உவமைகள் தான், இல்லையா? மாமணியை அடக்கும் உள்நாகம், அது ஒரு உவமை. வன்னினா நெருப்பு. அந்த நெருப்பை தான் அடக்கக்கூடிய காட்டம்னா விறகு. இந்த நாகத்துக்கு வெளியே மணி தெரியாது, இல்லையா? நாகம்தான் தெரியும், மணி தெரியாது. ஆனால் ஒளி உடைய மணியை அது வைத்திருக்கும். இந்த நெருப்பு விறகுல நெருப்பு வெளியே தெரியாது, விறகுக்குள்ளே அடங்கி தான் இருக்கும், இல்லையா? அதுபோல ஞானத்தின் கண்ணை மறைத்த அறிவுடைய பொருள்களை, கண்ணுனா இங்கே ஆன்மா, ஞானமாக இருக்கக்கூடிய பொருளை ஆன்மாவை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். கடிய தொழில்னா என்னது? மாமணி போல இருக்கக்கூடிய ஆன்மாவை, இல்லையா, இந்த ஆணவத்தினுடைய தொழில் மறைப்பை, முழு அறியாமையை செய்கின்றது. அதனால் கடிய தொழில்ன்றார். கடியனா விரை மிக்கு சொல்லுவது, வலிமையாக சொல்லுவது. கடிய தொழில். அது எதோட கடிய தொழில்? ஆணவத்தினுடைய கடிய தொழில். அது மறைத்து இருக்கின்றதாம். முழு அறியாமை கொடுக்குது, இல்லையா? அறிவுடைய பொருளுக்கு அறியாமை தருவதனால கடிய தொழில் ஆணவத்தால்ன்றார். கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட. அப்படி ஆணவம் இப்படி உயிரை மறைத்திருப்பதற்கு 5 உவமையை முன்னாடி சொல்லிட்டார். இதுபோல இயல்பாகவே ஆன்மாவை ஆணவம் மறைத்திருக்கின்றது. 5 உவமை பார்த்துக்கிட்டீங்கல்ல. நெல்லுக்கு உமி தவிடு, செம்பில் காளிதம், கடலில் உப்பு, மாமணியை உள்ளடக்கும் நாகம் மாநாகம், வன்னிதனை மறைத்திருக்கும் காட்டம். இது ஆணவத்தால் உயிர் மறைந்திருக்கின்றது என்பதற்கு 5 உவமை சொல்கிறார். ஏன் அப்போது அந்த உண்மையை விளக்குவதற்கு இவ்வளோ உவமை காட்டுறார். 1 2 சொன்னால் பத்தாது, இல்லையா? ஏன்னா
ஆன்ம உண்டு என்பதையும் ஆணவமலம் உண்டு என்பதையும் நிரூபணம் செய்வதற்கு, இந்த ஆன்மாவை ஆணவமலம் மறைத்திருக்கின்றது என்பதனை உறுதி செய்வதற்கு இத்தனை உவமை. ஏன்னா ஆணவமலம் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறாங்க. அதனால் ஆணவமலம் மறைத்திருக்கின்றது என்பதனை சொல்லுவதற்கு இத்தனை உவமை சொல்கிறார். அப்படி மறைத்திருக்கக்கூடிய ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட முழு அறியாமை. அப்படி ஆணவம் மறைத்திருப்பது எப்படி? வெளியே தெரியாதபடிக்கு முழு அறியாமை, ஒன்றையும் அறியாதபடி முழு அறியாமை. எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் உள் நாடி. இங்கே தான் உள் நாடி. அப்போது எல்லா உயிர்களும் ஆணவ மலத்தால் மறைப்புண்டு கிடக்குது. ஆனால் அந்த உயிருக்கு என்ன இருக்குது? அறிவு, இச்சை, செயல். அது சூக்குமமாக உள்ள இருக்குது. அதை அறிந்து உள் நாடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய செயல்பாட்டினை நாடி பெருமான் நாடுறாரு. நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த. கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த. அந்த புலன்கள் இருந்தும் குருடாக இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கோலை கொடுப்பது போல இல்லையா? குருடான இருப்பவனுக்கு இது எதை நினைவுபடுத்துது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா தன் பார்வை இழக்கின்றார். எங்கே? ஒற்றியூரை தாண்டிச்சு சாமி, கண்ணு ரெண்டும் ஒளி இழந்து போச்சு இல்லையா? அப்படியே அழுகிறார் சுவாமி. அங்கேருந்து நடந்து ஒற்றியூர் எங்கே இருக்குது? கச்சி ஏகம்பம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம். அங்கேருந்து நடந்து சுவாமி வர்றார். ரொம்ப தயங்கிறார் மனுஷன். வந்து அழுகிறார். திருவெண்பாக்கம்னு தளத்துக்கு வர்றார். வந்த உடனே சுவாமி, நான் சொல்கிறது உன் காதில் உழுகுதா உழுகலையா? நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுத்துக்க மாட்டியா? நான் அப்போ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ பொறுத்துட்ட, இப்போ போய் நீ என் கண்ணை பொசிக்கிட்டியப்பா. மிகை செய்தேன் பல செய்தேன், மிகையும் செய்தேன் பலவும் செய்தேன், பல தவறுகள் செய்தேன். அதையே சொல்கிறார், பட்டியலே போடுறார். அதெல்லாம் நான் செஞ்சேனே, அப்போல்லாம் நீ பொறுத்துக்கிட்ட, இப்போ என் கண்ணை வாங்கிட்டியப்பா அப்படின்னோடனே அவர் காதிலே உழுகலை. அவர் நீ கோவிலில் உள்ளாயோ, நீ கோயிலில் தான் இருக்கியா, இல்லை உனக்கு காது தான் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுவாமி என்ன செய்கிறாரு? ஒரு கோலை தூக்கி போட்டு உளம் போகீர். எப்படி இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இல்லையா? நீ இல்லை, அதை தான் சொல்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் நீ உள்ளே இருந்துக்கிட்டு நீ போப்பான்னு என்னை சொல்கிறியே. ஏன் உள்ளே இருந்துக்கிட்டு போன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம ஃபோனில் இவங்க இருக்காங்களா அப்படின்னா பிள்ளைகிட்ட சொல்லுவோம், இல்லை இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னா அந்த பிள்ளைய எங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்றா இல்லையா? அது மாதிரி ஆகிப்போச்சு கதை. சுவாமி நான் இருக்கேன், நீ அப்படியே போயிருப்பான்னா அவர் அப்படியே அழுகிறார் மனுஷன். நீயா கோல் கொடுத்து ஊன்றுவதற்கு ஒரு கோல் கொடுத்து உலகம் போகிற் என்றானே அந்த அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, மிகை செய்தேன் பல செய்தேன், நான் எல்லாம் செய்தேன், அதுக்கெல்லாம் நீ உடனா இருந்தியே. எதுக்கெல்லாம் உடனா இருந்தார்? நான் மணிமுத்தாரில் பொண்ணு கேட்டேன், நீ பாட்டுக்கு 12,000 பொண்ணை கொடுத்துட்ட. 12,000 பொண்ணு எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு பொற்காசு 49 பவுனு. அப்போ 12,000 பொற்காசு. அது எத்தனை அங்கே பாருங்கள், அக்கா மல்டிபிள் பண்ணுறாங்க. ஏமா எப்படி? அப்போது அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியுமா? முடியாது. உடனே சுவாமி இதெல்லாம் என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அப்போல்லாம் உரிமையாக சொன்னார், நான் இங்கே போடுறேன், எனக்கு நீங்கள் அங்கே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படியெல்லாம் சொன்னவர் சொல்கிறாரு, சங்கிலியை கேட்டேன், சரின்னு நீ மனம் புரித்து கொடு, அதோடு நான் நிப்பாட்டியிருக்கணும். திரும்ப பறவையை கேட்டேன், முதல்ல பறவை மன்னிக்கணும், பறவையை நீ திருமணம் பண்ணி கொடுத்த, அப்புறம் நான் அதோடு இருந்தேன்னா சங்கிலியை கேட்டேன், அவளையும் திருமணம் பண்ணி கொடுத்த. அப்போவாது நீ சொல்லியிருக்கலாம்ல
இல்லையா? அப்போல்லாம் நீ என் துரிசு, நான் செய்த துரிசுகளுக்கெல்லாம் உடன் இருந்தாய். நான் எதெல்லாம் செய்தேன் அப்போல்லாம் நீ துணை இருந்த. அப்போ இப்போ மட்டும் நீ ஏன் இப்படி சொல்ல மாட்டேங்கிற, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறேன்னு சுவாமிகிட்ட போய் சண்டை போடுறார். அப்போ தான் சுவாமி பார்க்குறார். உலோம் அப்படியே ஓடி போயிரு அப்படின்ட்டார். அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையாம்மா? சரி. ஆக ஊன்றுகோல் கொடுத்து கட்புலனால் காணார்தம், கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல, அந்த பிறவி குருட்டில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒரு கோல் கொடுத்தது போல முதல்வனின் உபகாரம் அமைகின்றது. பிறவி குருடு நாம தான். ஆணவ மலத்தில் முழுமையாக இருந்த நமக்கு ஒரு கோல் கொடுக்கறது போல சுவாமி எதை கொடுக்குறாரா? இந்த உடம்பை கொடுக்கின்றார், தனு கொடுக்குறார் இல்லையா? அதை சொல்கிறார். பொற்புடைய மாயை கோலே போல, கோல் கொடுப்பது எப்படி கொடுக்குறாரு? பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் முதல்வனின் உபகாரமாக அமைந்தது தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால், இப்போ தனு கரண புவன போகம்லாம் வந்துருச்சு. அவற்றால் அதை கொடுத்த உடனே மனம் முதலா வந்த விகாரத்தால், இந்த 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 அடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்ல கோடு போட்டே வச்சுக்கோங்க. மனம் என்பது என்னது? அது சரி, அதோட தொழில் எது? பற்றும். அப்போ ஆன்மாவிற்கு பற்றக்கூடிய தன்மை இருக்குது, மனம் இருக்கிறதுனால. மன விகாரத்தால், விகாரம்னா வேறுபடுவதால், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மனம். அப்போது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனி அறிவு, தனித்தனி இச்சை, தனித்தனி செயல். உங்களுக்கு ஒரு அறிவு இச்சை செயல்னா அதே அறிவு இச்சை செயல் அவங்களுக்கு இருக்காது. தனித்தனி பக்குவம் உடையது ஆன்மா. அந்த தனித்தனி பக்குவம் உடையதாக இருப்பதால் அந்த ஆன்மாவின் இச்சை வழி மனம் என்ன நினைக்கின்றதோ அதன் வழி தான் அடுத்த பிறப்பு. அதனால தான் சொல்கிறார், நற்றவா உடை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா, இப்போ சொல்லி பழகுனாதான் அந்த நிறைவு தருணத்தில் அந்த நான் நமச்சிவாயின்னு சொல்லும். அந்த நிறைவு நேரத்தில் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாதான் அடுத்த பிறப்பு அடியாரா பிறப்போம். மனம் முதலா வந்த விகாரத்தால், அந்த மனம் என்ன நினைக்கின்றதோ அதில் சுவாமி ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. அவர் இச்சை இப்படி செய்யலை. மனம் முதலாக வந்த விகாரத்தால், மனம் முதலா அப்படின்னா அதோடு சேர்த்து சித்தம் புத்தி, அங்காரம்ல சித்தம் புத்தி வச்சுக்கிடணும் இல்லையா? மனம் பற்றுவதைத்தான் புத்தி நிச்சயிக்கும், புத்தி நிச்சயத்தை தான் சித்தத்தில் போய் சேமிக்கும். அப்போ மனம் பற்றுவதில் தான் நம்ம என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்? மனம் முதலாக வந்த விகாரத்தால், அந்த மனம் என்ன நினைக்கிறதோ அந்த இச்சை வழி வினை இரண்டும் சேர்ந்துடும். வினை இரண்டும் காட்டி, நல்வினை தீவினை பயன்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். சஞ்சீதத்தில் என்னவா இருக்குது? பாவ புண்ணியமாக இருக்குது. அதை காட்டி அதனால் பிறப்பாக்கி. அப்போது என்னங்க சுவாமி எனக்கு மட்டும் இப்படி செஞ்சிட்டான் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கெட்டதாக செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் நாம் நல்லதாக செய்கிறோம், நமக்கு மட்டும் இப்படி வருதே அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம்? அவன் அதை செய்யலை. மன முதலாக வந்த விகாரத்தால் நல்வினைக்கு ஏற்ப வினை இரண்டும் காட்டி, நாம் செய்த வினையை காட்டி நாம் என்ன இச்சைப்படுதோ பெருமான் அதில் கூட கருணை வைக்கிறார். அவர் நினச்சா அவரே சரி போதும், இந்த ஆன்மா இவ்வளோ அனுபவிச்சிருச்சு, இனிமேல் கொஞ்சம் நல்லதை ஆக்கி விடுவோன்னு நினைக்கலாம். ஆனால் அவருக்கு அது மனசு கேட்கல. பிள்ளைங்க எதை கேட்டாலும் கொடுப்போம்ல பெற்றவங்க, அது மாதிரி சுவாமி நினைக்கிறார். ஏன்? மனமுதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் கை காட்டி அதனை பிறப்பு ஆக்கி, அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. அப்படியே விட்டு விடாமல் அதுக்கு என்ன செய்து? மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. இரு வினைகளையும் ஏற்றுக்கொண்டு
மீண்டும் அந்த வினை நுகர்ச்சிகளை நுகர்வதற்கு கலை முதலிய அந்த நியதி கலை காலம் கலைக்கு பிறகு உள்ள தத்துவங்கள் அதுதானே உடம்புக்கு தொடர்பாக வருது. கலை வித்தை அராகம் ஏன் அதையெல்லாம் கொடுத்து இறைவன் தொழில் செய்ய வைக்கின்றான். அப்போது அப்படிப்பட்ட கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. வினைனா இங்கே அவனுடைய செயல். முதல்ல சொல்லப்பட்டது நம்ம வினை இரண்டும், அது ஆன்மாக்கள் செய்த நல்வினை தீவினை. இங்கே நிறைவாக சொன்னது மீட்டு அறிவு காட்டும் கேவல நிலையிலிருந்து மீட்டு சகல நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அறிய செய்கின்ற அவனுடைய தொழில் போற்றி, வினை போற்றி. ஏன் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. அப்படி வருகின்ற பொழுது அடுத்து பாருங்க, நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து. நாட்டுகின்ற இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்ற எந்த பிறப்பானாலும் சரி இல்லையா, நம்ம மானிடராக தான் பிறப்போம்னு என்ன இருக்குது, எப்படினாலும் பிறக்கலாம். ஆனால் சைவ சமயத்துக்கு வந்து பிறந்துட்டோன்னு வைங்க, இனி மேல் பிறப்பு தான், இனி கீழான பிறப்பெல்லாம் கிடையாது. ஏன் அது உறுதி. என் சுவாமி அதுக்கு தான் நமக்கு செய்கிறார். நாட்டுகின்ற எப்பிறப்பும் போக மாட்டோம். அது உறுதிப்பாட்டிற்கு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி. நீ எப்படினாலும் அவருடைய அன்பு அதீதம். அதனால் அவர் அப்படி சொல்கிறார், பிறப்பு உண்டு, நீ என்ன வேணாலும் கூட. அது பெருமான் சாய்ஸில் விடுறாரு. அவர் மனம் முதலான்னு சொல்லலை, பெருமான் சாய்ஸில் விடுற. பெருமானே நீ என்னன்னாலும் கொடு, ஆனால் நான் உன்னைய மட்டும் மறக்கக்கூடாது. இல்லையா, பூம்புகளூர் மேவிய புண்ணியன் அப்படி சொன்னதுனால தான் சுவாமியே பூம்புகளூர் மேவிய புண்ணியனேன்னு சொல்லிட்டு போக முடியுது இல்லையா. போகும்போது அப்படி தானே போகணும். பூம்புகளூர் மேவிய புண்ணியனே, தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் மலரிட்டு தேடி. ஏன் சரி, சிலந்தியாருக்கு முன்னாடி என்னவா இருந்தாரா அது எனக்கு தெரியாது. ஞான சிலந்தின்னு பெரிய புராணத்தில் இருக்கு. எது அது சுவாமி திருநீர் பூசிட்டு அவர் விடுவாரா? நம்பிக்கைக்காக சொல்கிறேன், நம்பிக்கைக்கு தான். எங்கள் ஆசிரியர்கள் எங்களை அப்படி தான் நம்பிக்கையை ஊட்டி வச்சுருக்காங்க. பெருமானை நம்பினா உறுதிப்பாடு. அட திருமுறை சாத்திரம் படித்தா நிச்சயம் சாமி கைவிட மாட்டார். தலை அறியுது. ஆமாம், ஆனால் சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்போது என்னது காடி தெரியுதுல்ல. சரி வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். எல்லாம் அப்படியே பிறவிக்கு போயிடாதீங்க. இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கண்டேயருக்கு 16 வயசு தான். அவர்
எம்பெருமானையே நினைத்திருந்த காரணத்தினால் காலன் வந்தாலும் அவாட்டுக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். சுவாமி என்ன பண்ணார்? எட்டி உதைக்கலையா இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம படிக்கிறோம்? அந்த நம்பிக்கை தான். நல்லா நினச்சிக்கோங்க, சித்தாந்த சாத்திரம் சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் காலன் வரமாட்டான். அது விதியிலே சொல்லியிருக்கு. கூற்றுவன் வரான். அப்பர் சுவாமி சொல்கிறாரு ஒரு பாட்டில், காலபாச குறுந்தொகை அந்த பதிகத்தில் சொல்கிறாரு, ஏ அந்தகா, எதிரே அடியார்கள் வந்தால் நீ ஓரமாக போ, அவர்களை வணங்கி வலம் வந்து போ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பதிகங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னது? சுத்த வாக்கு, அதெல்லாம் எம்பெருமானுடைய வாக்கு. ஏன்? அதனால் அவன் சுவாமி தான் வந்து நம்மளை அழைத்துட்டு போவான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி, ஆமாம், யமனுக்கே ஆணையிடலாம் நம்ம. சரி, அதான் அச்சப்பத்து ஐயா சொன்னீங்கல்ல. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து, முற்சை முன்பு செய்கின்ற இருவினையால் நிச்சயித்து, பெருமான் நிச்சயிக்கின்றார். நிச்சயித்து அவர் செய்கின்ற தொழிலை பாருங்க, நமக்காக எப்படியெல்லாம் செய்கிறார் பாருங்க. நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள், அந்த அழகான அறிவான தந்தை தாய் அவர்கள் உடைய போகம், அந்த இன்பத்தில் கர்ப்பமாய் உதிக்கின்றது இந்த உயிருக்கான உடம்பு இல்லையா? இருவினைக்கு ஈடாக நிச்சயித்து, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. புல்லில் பனி போல், புல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய பனித்துளி போல், அப்படி அந்த பனித்துளி புகும் திவளைக்கு உட்படும் கால், அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் புகுகின்றது. அது அப்படி அந்த நேரத்தில் எல்லைபடா உதரத்து ஈண்டிய, எல்லைபடா உதரத்து, இது நமக்கு எல்லைபடா உதரத்து, அந்த தாயினுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்குதான்? வெப்பமாக இருக்குது. அப்படி வெப்பமாக இருந்தால் தான் அந்த கருவவே தாங்க முடியும். அந்த வெப்பம் குறையக்கூடாது இல்லையா? அதையெல்லாம் சரி செய்து உதரத்து ஈண்டிய தீ, அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் குறையாது. பல்வகையால் அங்கே கிடந்த, அந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகள் புழுக்கள் இதெல்லாம் இருக்குது வயிற்றுக்குள்ளே நிறையா. அந்த பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் இந்த திவலை உணவாகி விடாமல், அது பசியால் இருக்குமா இல்லையா? எதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கே கிடந்த அனாதி உயிர் அனாதிங்கிறத இங்கேயும் சொல்கிறாரு இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாரு? உயிர் எங்கனாலும் இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ளே அந்த வயிற்றுக்குள்ளே அத்தனை உயிர்கள் கிடக்குது, அனாதி உயிர்கள். அது தம் பசியோடு இருக்குது. எங்கேனுமாக எடுக்கும் என்று அது போய் இதை விழுங்கி விடாமல் அங்கே சுவாமி காத்துக்கிட்டு இருக்கிறாரா நமக்கு. எவ்வளோ பெரிய வேலை சுவாமி நமக்கு செய்கிறார். அந்த எவ்வளோ பெரிய பெருமான், அவன் எப்படிப்பட்ட பெருமான் இல்லையா? பெருவியாபக பெருமான். அந்த ஒரு புல்லில் பனி போல இருக்கக்கூடிய அந்த திவலையை காப்பதற்கு அந்த கர்ப்பவாசலில் காத்துக்கிட்டு இருக்காராம் சுவாமி. தந்து எங்கேனும் எடுக்கும் என வெம்கும்பி காய கருக்குழியில், அந்த காய கருக்குழியில் கர்ப்பப்பைக்குள்ள காத்திருந்தும்ங்கிறாரு சுவாமி. காத்துக்கிட்டு இருக்கிறாராம். இப்போ பாருங்கள், இவ்வளோ செய்யணும் சுவாமி. ஒரு குழந்தை வெளியே வர்றதுன்னா பெருமானுடைய கருணை எப்படி இருக்குது பாருங்கள். காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய, மீண்டும் இதை சொல்கிறாரு. மனம் முதலா வந்த விகாரத்தால் முதல்ல சொன்னார். இங்கே காமியத்துக்கு ஏய, அந்த ஆன்மாவுடைய இச்சைக்கு உகுந்த வழி ஏய, கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசு அறவே, அந்த ஆன்மாவின் இச்சைப்படி அந்த பிறவியை கொடுத்து இருவினைக்கு ஈடான உடம்பை, அந்த இருவினைக்கு ஈடாகத்தான் கை கால் எல்லாம் வரும், உறுப்புகள் எல்லாமே இல்லையா? கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசு அறவே குற்றம் இல்லாமல் செய்து
திருத்தி பின்பு யோகு இருத்தி, அதோடு மட்டும் இல்லை, அந்த கருவை யோகத்தில் இருக்கும்படியாக செய்கின்றார். அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? யோக நிலையில் தான் இருக்கும். அது வரைக்கும் பெருமானை நினைந்து கொண்டு யோக நிலையில் தான் இருக்கும். இருத்தி முன் புக்க ஐயனா சிறிய, முன்பு எப்படி அந்த திவலை பனி புல்லின் மேல் இருக்கக்கூடிய பனி போல இருந்த திவலை எப்படி சென்றதோ அந்த வழியாக யோகு இருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. இந்த நிகழ்வில் பொய்யாத வல்லபமே போற்றி என்று இந்த போற்றியை வைக்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது 10 மாதம் வரைக்கும் அந்த இதை நமக்கு திருவாசகத்திலையும் கந்தர் கலிவன்பாலையும் நிறைய பாடல்களில் சொல்கிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த 4 வகை தோற்றம் 7 வகையாக பிறப்பு எடுக்கும். 7 வகையாக பிறப்பு எடுக்கின்ற வரைக்கும் இப்படி தான் சுவாமி காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் உறுப்பு ஆசரவே கொடுத்து, எந்த பிறப்பு மானுட பிறவின்னு இல்லை, எந்தெந்த பிறவியில் எந்தெந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, தாவரம் விலங்கு அதுகளுக்கெல்லாம் அந்த உடம்பை கொடுப்பது இறைவன் தான், அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றவாறு. அம்மா சொன்னீங்களே இந்த வேற பிறவி உண்டானா இருந்தால் நமக்கு என்ன, நாரைக்கு முக்தி கொடுக்கலையா சுவாமி, கருங்குருவிக்கு முக்தி கொடுக்கலையா, முள்ளிச்செடிக்கு முக்தி கொடுக்கலையா உமாபதி சிவம் இல்லையா? முள்ளிச்செடி என்ன புண்ணியம் செஞ்சிச்சு, என்ன செய்தது? அவர் பூசித்த நிர்மாலியம் வந்து விழுந்தது. அதனால் இன்றளவும் திருவாவடுதுறையில் சன்னிதானம் சாப்பிட்ட அந்த கவலம், இந்த இது அதுக்கு என்ன பரிகலம், அதில் இருக்கக்கூடிய அந்த சோத்து பருக்கையை கொடுத்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய அற்புதம் நடந்திருக்கு. இன்றளவுக்கும் அந்த இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, வழிபாடு திருவாவடுதுறை சன்னிதானத்திட்ட வந்து வணங்கி கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. அந்த வழக்கம் இன்னும் இருக்குது. ஏன் பரிகலன் அதில் கொடுப்பாங்க. அதில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு பரிகலன்னே பேர் வச்சாங்க. அது நீங்கள் இந்த அரசவனத்து அறநிலையம், அரசவனம் திருவாவடுதுறை என்னது? அரசவனம். அரச மரங்கள் தலைமரமாக இருந்து அரசவனத்து அடியில் தான் திருமூலர் திருமந்திரத்தை 3000 திருமந்திரம் எழுதிய இடம் அது. அரசவனத்து அறநிலையம்னு பேர். அப்படிப்பட்ட அரசவனத்து அறநிலையத்தில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. அதில் இது ஒன்று. சரி, எனவே இந்த 4 வகை தோற்றத்தில் படைத்தும் அதில் பல பிறப்புகள் 7 வகை அச்சு. சுவாமி 7 வகை அச்சு வச்சுருக்கிறார். அதில் டக்குன்னு பிறக்க வச்சுருவார் இல்லையா? அவருக்கு என்ன சரி. ஆனாலும் காமியத்துக்கு அதை மறந்துடக்கூடாது. அதனால் நம்ம அதில் முனைப்பாக இருக்கணும். என்ன முனைப்பாக இருக்கணும்? அவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு என்னது? நாப்பிணை தழுவிய நமச்சிவாயவே. நாப்பிணை, நாக்கும் மந்திரமும் பிணைந்து இருக்கணுமா, பிரியாமல். ஆமாம், எப்படி இருக்கணுமா? பிரியாமல் பிணைந்திருக்கணும். நாப்பிணை தழுவிய நமச்சிவாயவே. நாக்கு மந்திரத்தை தழுவி கொண்டு இருக்கணுமா அப்படின்னா அப்பர் சுவாமி பாடுறார். ஏன் சரி. எனவே இதைத்தான் நமக்கு திருவாசகத்தில் சொல்கிறார் இல்லையா? ஒரு மதி தன்னில் தக்க தச மதி தாயோடு தன்படும் துயரம் பிழைத்தும் 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 படிக்கிறார்ல, அது துக்க சாக துயரிடை பிழைத்தும் என்றெல்லாம் படிக்கிறார். ஆக இந்த மானுட பிறப்பினில் மாதா உதரத்து என்ற இந்த பாடலில் சுவாமி எப்படி பொய்யாத வல்லபமே போற்றி, அப்படியெல்லாம் இருந்து அவன் பொய்யாத வல்லபமாக இருக்கின்றான், அந்த தன்மையை போற்றுவமாக என்று இதை சொல்கிறார். அடுத்ததாக அம்மாயக்கால் இப்போ உள்ள குழந்தை எப்படி இருக்குது? யோக நிலையில் இருக்குது. யோக இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை கால்னா காற்று, மாயை என்கின்ற காற்று அடிக்குதான் பிறக்க போகுது இல்லையா? கால் மாயக்கால் தான் மறைப்ப அந்த மாயையோட பொருந்துகின்ற நேரம் வருகின்ற பொழுது அந்த யோக நிலை மறந்து
இல்லையா? நன்கு அறிவு, நல்ல அறிவு ஒளிந்து, நன்கு தீது ஒல்லை உறா. நன்கு தீது, அந்த நல்வினை தீவினை இந்த இரண்டும் நன்கு தீது. நல்வினை தீவினை அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினை. அதனால தான் நன்கும் தீயதும் பிறர் தர வாரா. எனவே அந்த ஒல்லை விரைவு, ஒல்லைனா என்னது? விரைவு, விரைவாக வந்து பொருந்துதான். அந்த குழந்தைய வந்து பொருந்துறதுக்கு மாயை என்கின்ற காற்று கால், மாயக்கால், அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒளிந்து. அப்போது உள்ள யோக நிலையில் நல்ல அறிவோடு இருக்குது பிள்ளைய ஐயா. அந்த தன்மை ஒளிந்து ஐயா சாக்காகிறாங்க. யோகத்தில் இருக்குது பெருமானை நினைந்து கொண்டு. இந்த மாயை நல்வினை தீவினை இதெல்லாம் அப்படியே வெளியே வந்தானே பிடிக்கிறக்காண்டி அப்படி காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி ஒல்லை, ஒல்லைனா விரைவு, உறுதல்னா உற்று, குழந்தை பிறக்குது இல்லையா? அடுத்து என்ன செய்யுது? தொல்லை உறா அக்காலம் தன்னில். அந்த நேரத்தில், எந்த நேரத்தில்? பிறக்கக்கூடிய நேரத்தில். ஏன் மாயையும் நல்வினை தீவினையும் பொருந்துவதற்கு தயாராக இருக்குது. அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராக இருக்குது. சுவாமி என்ன செய்கிறாரு? ஆமாம், சுவாமி முதல் வேலையை செய்கிறார். என்ன செய்கிறாரு? தன்னில், அக்காலம் தன்னில். அப்படி யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பசி என்கின்ற தன்மையை ஊற்றுறாராம். பசியை, அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து. அப்போ முதல்ல என்ன அறிவிக்கிறார் சுவாமி? ஆமாம், பசியை அறிவித்து. ஏன்னா அறிவிக்கத்தான் அறியும். பாவம் அது வரைக்கும் நல்லதாக இருந்துச்சு, யோகத்தில் இருந்தது இல்லையா? பசியை அறிவித்து அழுவித்து. அழுக செய்கிறார். அதனால தான் குழந்தை பிறக்கும்போது அழுகலைன்னா போட்டு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க இப்போ. அறிவித்து. நான் நினைக்கிறேன் இது நார்மல் டெலிவரி சுவாமி நினச்சி சொல்கிறாரு. இப்போ குழந்தை வெளியே வரும்போது கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு வருது. ஆமாம், அம்மா ஏக்கா அது சிரிச்சிட்டு அம்மானு கூட கத்தின்னு பறக்குது. நீங்கள் என்ன? அப்புறம் நேரங்காலம் பார்த்து 10 மாதத்தில் எல்லாம் நேரங்காலம் பார்த்து எல்லாம் இது பண்ணுறாங்க, சிசேரியன் பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து. அப்போ அழுது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நாம் என்ன நினைக்கணும்? அதான் சுவாமி வேலையை தொடங்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்? சரி, பசியை நீங்கள் மருத்துவத்துறையில் ஐயா சொல்கிறாங்க. ஆமாம், அதான் பசியை அறிவித்து அழுவித்து. பசியை தூண்டும் போதே அந்த லங்ஸ்லாம் விரிவடைஞ்சிரும் இல்லையா? குடல்லாம் விரிவடையுதில்லை? ஆமாம், அப்போவே சுவாமி அப்படி அது செய்கிறார். சுவாமி தான் செய்கிறார் எல்லாமே ஐயா. சரி, அழுவித்து. அழுவித்து அடுத்த செயல் பாருங்கள். இந்த 2 செயலும் ஒரே நேரத்தில் நடக்கும். இந்த குழந்தை அழுகும். உக்கு ஆவி சோர தாய், உக்கு ஆவி சோர. இந்த குழந்தையினுடைய அழுகை குரலை கேட்ட உடனே தாய் உள் நடுங்கி. தாய்க்கு ஒரு நடுக்கம் இருக்குமா. இதுவரைக்கும் பெற்ற அந்த வலியெல்லாம் அவளுக்கு தெரியாது இல்லையா? உடனே என்ன ஆயிருமா? இதுவரைக்கும் சுரக்காத அந்த தனங்கள் அமிர்தத்தை சுரந்து. ஏன்? அதனால தான் 4 நான்மணி மாலை, துரைமங்கலம் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் அவர் ஒரு செய்தி சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வர்றார் இல்லையா? மதுரைக்கு வர்றார். அப்போது அவர் அங்கே சீர்காழியில் பிறந்தப்போ அவங்க அம்மா பால் கொடுத்துருப்பாங்க. அது தாய் மகனுக்கு கொடுக்க வேண்டிய பால் இல்லையா?
அந்த குழந்தை 3 வயதில் பிரம்மபுரம் குளக்கரையில் அமர்ந்து அழுதது. அப்போ அது பொறாமல் சிவகாமி அம்மை பால் கொடுத்தாங்களாம் இல்லையா? இங்கே சரி, ஆன்மாக்களினுடைய துயரத்தை நீக்க வேண்டியது அம்பாள் கருணை திருவருளனோட செயல்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் என்னதான், ஓகே தான். அம்மா பால் கொடுக்கறது இயல்பு, அழுதா அம்மை பால் கொடுக்க சிவகாமி அம்மை கொடுக்கறது அது கருணையின் அதீதம். ஆனால் மதுரைக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்த்த உடனே மங்கையர்க்கரசி அம்மையாரனுடைய தனம் சுரந்ததான். அப்போ இந்த 3 தாய்களில் எந்த தாய் சிறந்தவள்? மங்கையர்க்கரசி தான் இல்லையா? இவளுடைய தனங்கள் சுரந்ததான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வயது குழந்தையாக தான் இருக்கும் மதுரைக்கு வருகின்ற பொழுது. ஏன் அந்த தாய், அதனால தான் என்னை நீ பாலன் என்று கருதிடேல் அப்படின்னு பாடுறாரு. பாலன்னு நீ நினச்சிடாத, ஆளவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே. ஆளவாய் சொக்கன் இருக்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த பதியத்தில் பாடுறார். இந்த குழந்தைய பார்த்த உடனே மங்கையர்க்கரசி அம்மாவுக்கு தனத்தில் பால் சுரந்ததான். அப்போ எப்படி பாருங்க இல்லையா? உக்கு ஆவி சோர உள் நடுங்கி, அந்த குழந்தையினுடைய அழுகை உள் நடுங்கி தாய்க்கு அது வரைக்கும் இருந்த வழி மறந்து வாழ்ந்திருப்ப, அது என்னது, உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. ஐயோ குழந்தை அழுகுதேன்னு தவிப்பாளாம் இல்லையா? அப்போது இவள் தன்னுடைய குழந்தைய பார்த்து தவிக்கிறா பாலை கொடுக்கணும்னு. இவளுடைய தாய் அவளும் தவிப்பாள்ல, என்னன்னு, ஐயோ நம்ம பிள்ளை இல்லையா? நீ இதை அந்த அம்மா இவ பிள்ளை, அம்மா பிள்ளைய தான் பார்க்கும், பிள்ளை அவ பிள்ளைய பார்க்கும் இல்லையா? உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. அந்த தாயினுடைய அன்பினால் சிந்தை உருக. அதனால தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துங்கிறார். பால் நினைந்து ஊட்டும்னு மணிவாசகர் சொல்கிறார். அப்போ பால் ஊட்டுறதுலையே பல வகை உண்டு இல்லையா? குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை எப்போ முழிக்கும்னு காத்துட்ருக்க தாய் ஒரு வகை. சரி கொஞ்சம் பார்ப்போம், அழுதுட்டு கொடுப்போம், அழுத பிறகு கொடுப்போம். இல்லை 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் கழித்து தான் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு காத்துட்ருக்கிற தாய்மார்கள் ஒரு வகை. அழுதா கொடுப்போம், இப்போ என்ன அப்படின்னு அழுத பிறகு கொடுக்குற தாய்மார்கள். அழுதாலும் கொடுக்க மாட்டாங்க பல தாய்மார்கள். எதில்? அங்கிட்ட ஏதாவது டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. சரி அதுக்கு ஏதாவது பாட்டில் அடைச்சி கொடுங்க அப்படின்னு அழுதால். அப்போ தாயில் எத்தனை, அதனால தான் மணிவாசகர் அதை இதாக சொல்கிறார், பால் நினைந்து ஊட்டும். ஐயோ குடிச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சே, இன்னும் பசிக்குமேன்னு நினைந்து ஊட்டணுமா. அப்படிப்பட்ட தாயை விட சிறந்தவள் சுவாமி. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நமக்கு ஊட்டுவாராம் இல்லையா? இப்போ 11 மணி ஆயிடுச்சுன்னு ஐயா எல்லாருக்கும் தேநீர் கொடுக்குற. ஆமாம், சால பரிந்து இல்லையா? நாம் பாடம் கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும் மனசுக்குள்ளே, ஐயோ டயர்ட் ஆயிடுவாங்களே தேநீர் கொடுக்கணுமேனு இல்லையா? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு அதை சொல்கிறார் திருவாசகத்தில். இங்கே என்ன சொல்கிறாரு? சிந்தை உருக, முளை உருகும், அந்த தனங்கள் உருகுகின்றதான். ஆக நினைக்கணுமா தாய், என்ன நினைக்கணுமா? அழுதா பால் கொடுக்கணும்னு நினைக்கணுமா. அப்படின்னா தான் அந்த அமிர்தம் சுரக்கும் இல்லையா? அதை சொல்கிறாரு. அப்போவே அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாரு பாருங்க. உருக கண்டு தீஞ்சுவைப்பால், அந்த மருந்தாக இருக்கக்கூடிய அமிர்தம் மடுப்ப கண்டு, இதுகாரும் வராத மடுப்ப அப்படின்னா மடை திறந்து இல்லையா? அது வரைக்கும் இல்லாத நிலை இப்போது வருகின்றது என்று கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெரும் கயிற்றால். அப்போ தான் அந்த பந்தமே தொடங்குது. எந்த பந்தம்? ஏயா இதை எதிர்பார்க்கல நான். தீவினை பந்தமா? சரி
உங்களுக்கு பாலையை கொடுக்கல போல உங்கள் அம்மா இல்லையா? எனவே பாச பெருங்கயிறு, இங்கே பாச பெருங்கயிறு, அப்போ தான் அந்த பாசம் தொடங்குது இல்லையா? அந்த ஆமாம், பாசங்கிற பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. அப்படி எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய அந்த அன்பை பெற அந்த நல்ல நெறிமுறையை காட்டிய எம்பெருமானுடைய திருவருள் போற்றி. நெறி போற்றிங்கிறார். இது நெறிமுறையில் அமைவது. எனவே நெறி போற்றி. நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல குழந்தை, எனவே நல்ல அமிர்தம், அந்த பந்தித்த பெரும் கயிறு, பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று அதை சொல்கிறார். அந்த மக்கட்பேறு என்கின்ற ஆசையாகிய பெரும் கயிறு, அந்த தாய்க்கு அதுதான மக்கட்பேறு தான் பெரும் பேறு. அப்படி எனவே அதை பெருங்கயிறுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கயிறை கட்டி அந்த பாசத்தை கட்டுறார். அப்படி நேசத்தை வைத்த நெறி போற்றி அப்படின்னு அதை சொல்கிறார். ஆசற்ற, இப்போ குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைக்கு அமிர்தமும் கொடுத்தாச்சு இல்லையா? பந்தித்தாச்சு, பெரும் கயிற்றோட பந்தம் உண்டாயிற்று. அடுத்து பாருங்கள், ஆசற்ற, அதோட சாமி விட்டாரா? வினைக்கு ஏற்றார் போல் உடம்பை கொடுத்தாச்சு, நல்ல தாய் தந்தையை கொடுத்தாச்சு, அதோட சுவாமி நிப்பாட்டியிருக்கலாமே. இனி அந்த குழந்தை எப்படியாவது அவங்க அம்மா பார்த்துக்குவான்னு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி போகமாட்டார் இல்லையா? ஆசற்ற, குற்றம் இல்லாத, பாலை பசும்பதத்தும், அந்த அன்பாய் இருந்து பாதுகாக்கின்ற இறைவன் இப்படி வருகின்ற குழந்தைக்கு பாலனாம் அப்பதத்தும், பாலை பசும்பதத்தும், குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பிஞ்சு பிறந்த குழந்தை அப்போவும் பாலனாகின்ற வரைக்கும் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து, அந்த நாளுக்கு நாள் வருகின்ற கருவிகள் வளர்ச்சி அறிகின்ற பருவம், அப்படி வளர்வதற்கு கருவிகள் வளர்வதற்கும் கருவிகளோடு கூடி சகல நிலையில் ஞானம் வளர்வதற்கும் பெருமான் துணையாக நிற்கிறாராம் இல்லையா? ஞானம் சகல அவத்தை படுத்தி பருவத்திற்கு ஏற்றாற் போல கலைஞானத்தை கொடுத்தும் கொண்டு ஆள கருவி கொடுத்தும், 2 ஆளை சொல்கிறார். அப்போ செயல்படுவதற்கு இந்த ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு 36 கருவிகளையும் கொடுத்து ஆள கருவிகள் கொடுத்தோன்னே என்ன வந்துடும்? அவத்தை பார்த்தோம்ல நேற்று. கொண்டு ஆள இந்த அவத்தைகளையும் அப்படி தானே மீண்டும் மீண்டும் காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம், இப்படி கொண்டு என்னாச்சு? ஒக்க நின்று, அப்படி ஆளும் வகையில் ஒக்க நின்று, சுவாமி விட்டுட்டு போகலை, கூடவே இருக்கிறார். ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. பண்டாரினா பொருள் என்ன? அது பண்டாரம். பண்டாரினா 20:20 சொல்கிறார், ஏவலாளனா, ஏவலாளன். இந்த உயிர்கள் சொல்லுவதை செய்வதற்கு ஏவலாளனாக நிற்கிறாராம் இல்லையா? ஒக்க நின்ற பண்டாரியான படி போற்றி. இந்த மதுரை எம்பதியில் வைகை பெருகியது. மணிவாசகர் பெருமானுக்கு அந்த மன்னர் தண்டனை கொடுக்குறார். அதனால் சுடு மணலில் நிற்க வச்சுட்டார். அவரால் நிற்க முடியல, பெருமானேன்னாரு. அங்கே வெள்ளம் வந்துருச்சு இல்லையா? வெள்ளத்தை அடைப்பதற்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு மன்னர் தண்டோரா போடுறார். உடனே வீட்டுக்கு ஒரு ஆள் போகிறாங்க. அந்த கரையில் ஒரு வந்தி பாட்டி, அவளுக்கு ஆளே இல்லை வீட்டில். ஐயோ ஆள் இப்போ உள்ள காலத்துலன்னா எங்கள் வீட்டிலலாம் ஆள் கிடையாதுங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க. அந்த அம்மா என்ன செய்யுது? ஐயோ மன்னரே, எங்கள் வீட்டில் ஆள் இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னோடனே அப்போ பார்த்து சுவாமி கூலிக்கு ஆள் வேண்டுமான்னு கேட்டுக்கிட்டு நடந்து வந்தாராம். ஆள் வேலைக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு நடந்து வந்தாராம் இல்லையா? ஒக்க நின்ற பண்டாரியான படி போற்றி. ஏவலாளன், இவள் ஏவலை செய்வதற்கு அவன் வந்து நின்றாராம். அவன் வந்து நின்னோடனே அம்மா என்ன சொல்கிறாங்க? சரி வேலை பாரு, ஆனால் உனக்கு என்னால் காசுலாம் கொடுக்க முடியாது, நானே பிட்டு விற்று தான்
பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, வேணா உனக்கு புட்டு தரேன் அப்படின்னே. சரி சரி நீ புட்டை குடும்ப அப்படின். இவன் பார்க்குறா அம்மா, சரி நான் ஆனால் முதல் புட்டு சுவாமிக்கு உதிர் 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 உதிர்ந்த புட்டை நீ எடுத்துக்கோ, உதிராத புட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தா எல்லா புட்டும் உதிருது இல்லையா. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தன், அந்த பெருந்துரை பெரும் பித்தன், பெருந்துரையில் பித்தனாக இருக்கக்கூடியவன் இங்கே வந்து மதுரை மண்ணை சுமக்கிறார். எல்லாம் இன்றைக்கி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சரி நாளைக்கா, இன்னைக்கு அப்போ பட்டாபிஷேகமா. ஆக ஒக்க நின்று கூடவே நின்று என்ன செய்யணுமோ அதை சுவாமி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏவல் தொழில் நமக்கு நாம் செய்கிற ஏவலை அவன் செய்கிறான் இல்லையா. கூடவே நின்று அதை வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த பிட்டை சாப்பிட்டு அவர் தூங்குவதும் தூங்காமல் தூங்கி, அதெல்லாம் சிவபிரகாசத்தை பின்னாடி படிக்க போகிறீங்க. தூங்காமல் தூங்கி படுத்திருந்தாராம் சுவாமி. உடனே அந்த அம்மா, என்ன இவன் இப்படி இருக்கிறான், உடனே மன்னர் வேற வர்றாரு, வந்த உடனே என்ன உன் கரை மட்டும் அடைக்காமல் இருக்குன்னொடனே உடனே சுவாமி அப்படியே இந்த இவ்வளோ மண்ணை இப்படி தூக்கி போட்டாராம், கரை அடைஞ்சிருச்சான் இல்லையா. ஆக இப்படியெல்லாம் வரலாறு. சுவாமி அப்படியே கூடவே இருக்கிறார், நினைப்பவர்களுக்கு கூடவே தான் இருப்பார். ஒக்க நின்ற பண்டாரியான படி போற்றி. அதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே சொன்னார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய். அப்போ நான் செய்கிற துரிசுகளுக்கெல்லாம் உடனாய்த்தானே இருந்த, இப்போ மட்டும் ஏன் என் கண்ணை பொசுக்குனேன்னு கேட்குறாரு. ஒளி நீக்கினாய், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் இருந்ததுனால தானே நான் மிகை செய்தேன் பல செய்தேன்னு அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை சொல்கிறார். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5 ஆக்கி முன்பு உள்ள. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போயிடுவோம் பொருளை. தண்டாத, அப்படி பண்டாரியாக நிற்கின்ற பெருமான் அருள் செய்கின்றார். எப்படி? தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில். இந்த மாமனை, மனைங்கிறது உடம்பு, வீடாக்கி காட்டுறார். இந்த உடம்பை வீட்டிற்கு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், 4 அறைகள் கொண்டதாக இருக்கும். ஏன் அதற்கு உவமையாக இங்கே சொல்கிறார். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் நீங்காமல் புள்ளிய நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த இந்த உடம்பு, இந்த புழுக்கூடான உடம்பு. இந்த உடம்பு அப்படிப்பட்டது தான். ஏன் வெளியே வேணால் நல்லா இருக்கும், ஒன்றே ஒன்று, ஒரு கேரி பேக் இருக்குதுன்னு வைங்க, உள்ளே ஈரமாயிடுச்சு, நாம் என்ன செய்வோம், அதை அப்படியே பிரட்டி போட்டு பயன்படுத்துவோம். அதே இந்த உடம்பை பிரட்டி போட்டால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நினச்சி கூட பார்க்க முடியாது. யோசித்து பாருங்க. இப்போ வேணால் அழகாக இருக்கலாம் இல்லையா, நல்லா திருநீர் அணிந்து உத்திராக்கம்லாம் அணிந்து கண் கவர் காட்சி பொருளாக நல்லா இருக்கும். அதுவே திருப்பி போட்டால், உள்ளே பிரட்டி போட்டா எப்படி இருக்கும், நினச்சி கூட பார்க்க முடியல. அதான் உடம்பு புன் புலால். அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா. அதனால தான் மருத்துவர்கள் கடவுளுக்கு சமம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு இன்ஜினியர் சொன்னாராம், நீங்களும் உடம்பை சரி செய்கிறீங்க, நாங்களும் வண்டியை சரி செய்கிறோம், காடி, உங்கள் வார்த்தையில் காடியை சரி செய்கிறோம். அப்போ உங்களுடைய தொழில் மட்டும் ஏன் முதன்மையாக சொல்லப்படுது, நாங்களும் உங்களைப் போல் எல்லாம் சரி செய்து ஓட வைக்கிறோம்ல அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதை கேட்டுட்டு அந்த மருத்துவர் சொன்னாராம், வண்டியை ஓட்டிக்கிட்டே நீ ரிப்பேர் பண்ணிப்பார். வண்டி ஓடும்போது மருத்துவர்கள் அதானே செய்கிறாங்க, உயிர் இருக்குது, ஓட்டம் இருக்குது, அதை காடியை ஓட்டிக்கிட்டே நம்மளால் அதை சரி செய்ய முடியுமா? அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சான், ஓஹோ அப்படின்னு, நீங்கள் தான் முதன்மை அப்படின்னு. வைத்தீஸ்வரன் இல்லையா, உண்மை தானே அது. சரி,
தேநீர் இல்லை, இது பெருசாக இருக்குது. அதை இடைவேளை விட்டுட்டு இந்த போட்டியை தொடங்கலாமா? ஆ சரி. ம் ஆமாம். உங்களுக்கு 15 நிமிடம் இடைவேளை.